இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், என் வாழ்க்கையில் உபத்திரம் வருது, நல்லதா கெட்டதா? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, ஒரு கேடும் வராது. துன்மார்க்கரோ போதுமா. இந்த ஒரு வார்த்தை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்ம நினைக்கிறோம்ல, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ போராட்டம்? நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா பைபிள் படிக்கிறேன், நல்லா சபைக்கு போகிறேன், நல்லா ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறேன், ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன். சில நேரத்தில் எனக்கே அந்த பிரச்சனை என்னன்னு தோணுது. ஏன்னா எனக்கு மட்டும் இவ்வளோ பலவீனம். என்ன வேணா சொன்னாலும் அவர் பின்னாடி ஓடிட்டே இருக்கிறேன், எங்கே போய் சொன்னாலும் ஓடுறேன், என்னாலும் பண்ணுறேன். ஏன் எனக்கு அவ்வளோ பலவீனம்? ஏன் அவ்வளோ பிரச்சனை? நான் ஜெயிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் வருகிற போது இன்றைக்கு கர்த்தர் என்னோட கூட பேசினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிச்சு பாருங்க. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த வசனம் எத்தனை பேருங்க புரிஞ்சுது? அவருக்காக வைராக்கியமா வாழணும்னு சொல்லிட்டு கலப்பையின் மேல் கை வைத்து நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி உடன்படிக்கை பண்ணி வைராக்கியமாக எழும்பி நிற்கிற உங்கள் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனால் அடுத்த வார்த்தை தான் உங்களுக்கு மருந்து. அடுத்த வார்த்தை தான் மருந்து. அதில் சொல்ற, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் என் அன்பு சகோதரனை பார்த்து, என் அன்பு சகோதரியை பார்த்து, எதை குறித்து நீ கலங்காத. ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், இந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? நான் இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டேன், நான் பாடுகளை ஜெயிச்சிட்டேன், தரித்திரத்தை ஜெயிச்சிட்டேன், வியாதியை ஜெயிச்சிட்டேன், என்னை சுற்றி போராடின மனிதர்களை ஜெயிச்சிட்டேன், துன்மார்க்கத்தை ஜெயிச்சிட்டேன், எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன். நீங்களும் ஆமா, நீங்களும் ஜெயிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு இன்ட் வைக்கிறார் ஆண்டவர். அந்த உங்களுக்குன்னா அந்த யார்? அந்த உங்களுக்கு ஒரு ஒரு கூட்டத்தை பார்த்து தானே சொல்றாரு, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. என்ன சொல்றாரு? உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஒரு ஒரு கூட்டத்தை பார்த்து தானே சொல்றாரு. யார் அந்த ஒரு கூட்டம்? கீழே வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அம்மா, புரியுதா உங்களுக்கு? ஐயா, நான் துன்பப்பட்டது நல்லது. வசனம் சொல்லுது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு போராட்டங்களை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அல்ல போராடிட்டு இருக்கிறேன். அப்படின்னாக்கா நான் கலங்கக்கூடாது, நான் கண்ணீர் வடிக்கக்கூடாது. நான் உள்ள போயிட்டு இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள போயிட்டு இருக்கிறேன். ஏதோ என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, நான் ஏதோ ஒரு பிரச்சனை நான் கண்ணீர் வடிக்கிறேன்னாக்கா, நம்ம ஆளுங்க நிறைய இன்ட்டு வச்சுருப்பாங்க. கை சொரிஞ்சா பணம் வருதுன்னுவாங்க, ரொம்ப சிரிக்கிற அழப்போறன்ட்டு அர்த்தம், ரொம்ப சிரிக்காதன்னுவாங்க. அது மாதிரி ரொம்ப அழுறனாக்கா அப்போ யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ நல்லா சிரிக்க போகிற, நீ நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற, கர்த்தர் உன்னை ஹாப்பியாக வைக்க போகிறாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வைக்க போகிறாரு. அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறார், நான் துன்பப்பட்டது நல்லது.
நான் துன்பப்பட்டது நல்லது. பாருங்க, அண்ணன் எல்லாமே இராணுவத்தில் இருக்கிறாங்க. அப்பா ஊரில் ஒரு பெரிய ஆள், அண்ணன்லாம் இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க, மிலிட்ரியில் வேலை ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாம் நல்ல நல்ல ஜாபில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் பிறந்த தம்பி என்ன வேலை செய்கிறாரு? ஆடுகள் மேய்க்கிறாரு. என்னைக்காவது தாவீது எந்த இடத்துலையாவது எனக்கு ஏன் இந்த வேலை கொடுத்தாங்கன்னு சொல்லி அழுதுருக்கிறாரா? அது மாதிரி நீங்கள் யாராவது அழுவுறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க பாஸ்டர், நான் மட்டும்தான் நல்லாவே இல்லை. அவங்களாம் நல்ல வீடை கட்டிகிட்டு இருக்கிறாங்க பாஸ்டர், அவங்களுக்கெல்லாம் 2-3 இடம் 2-3 வீடு வச்சுருக்கிறாங்க பாஸ்டர், அவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்ல வேலை செய்கிறாங்க, சம்பாத்தியம் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை பாஸ்டர். அப்படி சொல்கிறீங்களா? சொல்லாதீங்க. இந்த ஆசீர்வாதமான பாத்திரத்தில் யார் பங்கெடுப்பாங்கனாக்கா கஷ்டப்பட்டவன் தான். வெளிப்படுத்தல ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் யார்? அப்பா விளவலேன்னா அப்படியே அப்பா பளிங்குக்கல்ல போல மின்றாங்களே, இவங்களாம் யாரையா இவங்களாம் அப்படி கேட்குறாரு. அவர் சொல்கிற பக்கத்தில் நிறுத்த சொல்கிறாரு, இவர்கள்லாம் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே கையை தட்டியா ஆண்டவர் சொல்றார், இவர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தோய்த்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் மிகுந்த பலனை அடைவார்கள். உன்னை உடைக்கிறதுக்கு, உன்னை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் எழும்பினாலும் சரிங்க, அத்தனை பேருக்கு முன்னாடியும் இருதயத்தின் மேலே கையை வச்சு சொல்லு, எனக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்து மீண்டும் என்னை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிற என் தேவன் யாருக்கு முன்பதாக மண்டியிடுவதற்காக அல்ல, என்ன எல்லாவருக்கு முன்னாடி என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். இது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைதானே சொல்றேன். நான் ஒரு அடையாளம், இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களாம் ஒரு அடையாளம். அப்படிதானங்க? இந்த இடத்துல இருக்கிறவங்களாம் நான் திருப்பி சொல்றேன், ஆகாதென்று தள்ளின கல்லு இன்னைக்கு இந்த சபைக்கு மூளைக்கு தலைக்கல்லா மாறி இருக்கிறீங்க. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல யாருக்கு சாமர்த்தியம் இருந்தது? யாருக்கு அழகு இருந்தது? யாருக்கு நல்ல உடல் வாக்கு இருந்தது? ஒண்ணுமே கிடையாது. அவங்கெல்லாம் வெளியில் இருக்காங்க. உதவாதவங்களை தான் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து கூர்மையுள்ள எந்திரமாய் கர்த்தர் மாற பண்ணி கொண்டிருக்கிறாரு. கூர்மையுள்ள எந்திரமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப யார் அந்த உங்கள் உபத்திரவத்திற்குள்ளே பொறுமையாய் தங்களை பாதுகாத்துக் கொண்டவர்கள்? திரும்ப வாசிங்க மாதே 3:12, 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க. நான் இந்த இடத்துல எல்லாம் வாசிக்கிற போது கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழத்தில் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக படிக்கணும். நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு கூட இந்த மாதிரி வரக்கூடிய உச்சரிப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா படிக்கணும். நம்ம கிறிஸ்துவ ஜீவியம் வந்துட்டு மேலோட்டமாக போய் ஆசீர்வாதங்களை கடவுள்கிட்ட வாங்க முடியாது. உள்ளே போய் தான் பெரிய மீனை பிடிச்சிட்டு வர முடியும். உள்ளே போனோம், கிறிஸ்துவ உள்ளே போனால் தான் ஆசீர்வாதங்களை உன்னால் கேதரிங் பண்ணிட்டு வர முடியும். ஆடம் நிறைந்த பகுதியிலே பேதுருவை கொண்டு போயிட்டு ஆண்டவர் சொல்ற, இப்ப போடுனார் வலையை. அவன் சொன்னா, நான் நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்துட்டேன், இங்க வலையை போட்டுட்டேன், இங்க கிடைக்கல ஒண்ணுமே. அது சொல்ல, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி போடுகிறேன். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த ஆழமான ஜீவியம் நமக்குள்ள வேணும். அந்த ஆழமான கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஜீவியம் நமக்குள்ள இருந்ததுனாக்கா நிச்சயமாக கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். நல்ல அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவரோடு கூட நெருக்க நல்லா வச்சுருக்கணும். அவர் என்ன பேசுகிறாரு, இந்த வார்த்தையில் கர்த்தர் என்ன வார்த்தை எனக்கு கொடுத்தாரு, நான் எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், இன்றைக்கி என் கூட கர்த்தர் எப்படிலாம் பேச போகிறேன், நான் அவரை எப்படி ஆராதிக்க போகிறேன், எப்படி அவரை உயர்த்த போகிறேன், எப்படி அவருக்கு நன்மை செய்ய போகிறேன், எப்படி அவரோடு கூட இருக்கிற உறவில் பலப்பட போகிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க?
அவருக்கு தெரியும் உன் பலன் இவ்வளவு தான், நீ இவ்வளவு தான் நீ சோதிக்கப்பட முடியும். அப்போ உன்னை குறித்து ஃபுல் எஃபெக்ட் தெரியும். அப்போ உனக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் அதை சகிக்கக்கூடிய பலன் இருக்கிறது என்பதை கத்த தெரிகிற வரையிலும் தான் அனுமதிப்பார். அந்த பலன் முடிகிற நேரத்தில் ஆசீர்வாதம் மேலே இருந்து உனக்கு கொட்ட ஆரம்பிக்கும். அந்த ஆசீர்வாதத்துடைய ஊற்று உனக்கு மேலிருந்து கொட்ட ஆரம்பிக்கும். அந்த நன்மையின் நாள் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அதாவது என் தெய்வத்தை விட என்னை சரியாய் புரிந்தவர் இந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்க? யாருமே கிடையாது. அவரை விட என்னை சரியா புரிஞ்சுக்கணுங்க யாரும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிக்கணும். அப்போ உண்மையாய் தேவனை தேடுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற, ஆண்டவருக்குள்ளே ஜீவிக்கணும்னு நினைக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், என் வாழ்க்கையில் உபத்திரம் வருது அப்படின்னா நல்லதா கெட்டதா? உபத்திரவப்பட்டது நல்லதுயா. ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாரு. பேய் வந்து சொல்லு, பாத்தியா பாத்தியா, கடவுள் கடவுள் கடவுள், ஜெபம் ஜெபம் ஜெபம், என்ன பைபிள் பைபிள் பைபிள், என்ன எது கிடைச்சாலும் உடனே கடவுளுக்கு எத்தனை கொடுப்பேன், எப்பவுமே பாஸ்டர் பாஸ்டர்னுவேன். இப்போ எவ்வளோ பிரச்சனை உனக்கு? எவ்வளோ பிரச்சனை நீ கேட்கணும். என்ன எவ்வளோ பிரச்சனை? ஊரில் உலகத்தில் யாருக்கு வராத பிரச்சனை எனக்கு வந்துருச்சு. பிரச்சனையை கொடுத்தவருக்கு தெரியும்யா, அதை தாங்கிறதுக்கு பலன் கொடுக்கறதுக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. உண்மைதானே? பிரச்சனையை கொடுக்கிறவருக்கு தெரியும் இவன் இந்த டிகிரி வரலன்னா தாங்குவான். அப்ப அந்த டிகிரி வரலன்னா பிரச்சனையை கொடுக்கணும்னு தெரியும். ஆண்டவர் சொல்றா இல்லையா? பேய்கிட்ட சொல்ல, பாரு என்ன வேணாலும் பண்ணிக்க, அவன் உயிரை தொடக்கூடாது. அப்போ இந்த இந்த அடிமைத்தன இந்த ஆவிகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு தான் நம்மை சோதிக்க வருகிறது. அவருடைய உத்தரவாதம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கூட அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதன் கிருபை. அல்லேலூயா. அப்போ தாவீது என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தான். அவன் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளை. ஆண்டவர் தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவன் கர்த்தருக்கு எதிராய் பேசினதே கிடையாது. விலையேற பெற்ற கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள்ள ஊற்றப்பட்டது. அவனை தேடி கொண்டு வந்து ஊற்றுறாங்க. அப்போ அவன் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்திருப்பான்? எப்படி இருந்திருப்பான்? பிரியமானவனா, பயபக்தி உள்ளவனா, நீதிமானா இருந்திருப்பான். அதனால தான் இந்த மனுஷனுக்கு மேலே தேடி கொண்டு வந்து இந்த அபிஷேகத்தை ஊற்றுனாங்க. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே அவன் கேட்குறான், ஏன் எல்லாரையும் விட்டுட்டு ஏன் எனக்கு மேலே வந்து கொண்டு ஊற்றுனாங்க, எதுக்கு அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இவர் தான் பெரிய தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி யார் தலைக்கு மேலேயாவது எண்ணெயை கொண்டு ஊற்றுனாருனாக்கா அவர் தான் இந்த தேசத்துக்கு ராஜா. எம்மா இவனுக்கு தலையும் ஓடல, இவனுக்கு ஒன்றுமே புரியல இவனுக்கு. அப்போ நான் தான் ராஜாவா? நான் தான் ராஜாவா? பயங்கரமான சந்தோஷம். துள்ளி துள்ளி குதிக்கிறான், துள்ளி துள்ளி குதிக்கிறான். திருப்பி எங்கே போகிறான்? திருப்பி எங்கே போகிறான்? ஆடு மேய்க்கிறதுக்கு போகிறான். அவனை பார்க்குறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிறவங்களாம் ஒன்றா மீட்டிங் போடுவாங்கள்ல. டேய் அன்றைக்கின்னா ரொம்ப குதிச்சுட்டு இருந்தேன், இந்த தேசத்திற்கு ராஜாவாயிட போகிற ராஜாவாயிட போகிறேன்ட்டு. இன்னும் ஆடு மேய்க்கிற வேலை போல. இன்னும் உங்கள் அப்பா உனக்கு கஞ்சி தான் கொடுத்து அனுப்புகிறாரு. இன்னும் உங்கள் அப்பா உன்னை ஒரு மனுஷனாகவே மதிக்கலை. இன்னும் உங்கள் அப்பா உன்னை ஒரு பெரிய பொருட்டாக நினைக்கல, பிள்ளையாகவே நினைக்கல. அப்படிலாம் கிண்டல் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற போது அவன் அந்த தம்பூர் எடுத்து வச்சுட்டு பாடுறான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்ல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு போய் சேர்ப்பார். நம்மக்கிட்ட ஒருத்தர் ஓடி வந்து சொல்கிறான்னு வச்சிங்களேன், டேய் என்னடா உங்கள் அப்பா உன்னை ஒரு மாதிரி பார்க்குறாரு அப்படின்ட்டு சொல்கிறான்னு வச்சு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படியே சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஆமாம் நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன், அந்த ஆள் ஒரு மாதிரி தான் பண்ணின்னு இருக்கிறான்.
ஏன்டா சும்மா இருக்கிற? இரு ஒரு டைம் வரட்டும் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கிட்ட வந்து எல்லாருமே வந்து அவனை உசு பேத்துறாங்க, அவனை எல்லாம் வந்துட்டு தூண்டி விடுறாங்க. அவன் ஒரு வார்த்தை கூட தவறா தன் தகப்பனையோ தன் தாயை பற்றி சொல்லலை. அவன் தம்புரு எடுத்துட்டு வாசிச்சுட்டு சொல்றான், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்று கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ மனுஷன், அப்படிப்பட்ட தேவ மனுஷன் என்னைக்கு ராஜாவாவென்று எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அவனுக்கு வந்த உபத்திரவங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 10-11 வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 10-11. மறுநாளிலே பொல்லாத ஆவி, தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். இப்போ இந்த இடத்துல முதல் தன்னுடைய ஸ்தானம் உயரம் என்று சொல்லி நினைத்து பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற தாவீத ஒரு சவுல் என்ன பண்றானாக்கா, ஈட்டி எடுத்து அவனை சுவரோடு சுவரா குத்தி போடுறதுக்காக போராடிட்டு இருக்கிறானா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் நம்ம சிலரை நாம் நேசிப்போம், சில நேரங்களில் நம்ம சிலர் நேசிப்போம். நாம் நேசிக்கக்கூடிய சிலர் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைப்போம். அவங்க நல்ல ஸ்தானத்திற்கு வரணும், அவங்க உயர்த்தப்படணும், அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க நன்மையை சுதந்திரிக்கணும், அவங்க வாழ்க்கையில் அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி நினைப்போமா அப்படி நான் நினச்சி இன்னாருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர்னு சொல்லி கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3 4. ஆமென். எப்படி புரியுதா உங்களுக்கு? அப்படி தாவீதை போல நம்மளும் நிறைய பேர் நேசிக்கிறோம். ஆனால் நேசித்தவர்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்கனாக்கா சவுல் மாதிரி ஆயிடுறாங்க. எப்படி ஆயிடுறாங்க? சவுல் மாதிரி ஆயிடுறாங்க. காப்பாற்றணும் யார்? தாவீது வந்துட்டு சவுலுக்குள்ளே இருக்கிற ஆவியை விரட்டுனான். அந்த ஆவி வெளியில் போன உடனே இவன் என்ன பண்ணுறான்? ஈட்டி எடுத்துட்டு தாவீதை செவரோடு செவராக குத்தி போடலாமான்ட்டு யோசிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத. மனுஷன் உனக்கு இப்படிலாம் துரோகம் பண்ண நினைப்பான், ஆனால் கர்த்தர் ஒரு காலம் அதை விட மாட்டார். ஒரு காலம் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இதை பாருங்க, கடைசி வரலாம் நினைச்சவனாகவே தான் இருந்தான். அவனுக்கு முன்னாடியே கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை வீட்டுக்கு போனால் பிரச்சனை, ஆடு மேய்க்க போனால் பிரச்சனை, ஊருக்குள்ளே வந்தால் பிரச்சனை, காட்டுக்குள்ளே போனால் பிரச்சனை, படுகுடியில் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிச்சிட்டு இருந்தால் அங்கேயும் பிரச்சனை. அவனுக்கு வழி தெரியல, யாரை நம்புறது தெரியல, எல்லா வகையிலும் பிரச்சனை. அவ்வளோ பிரச்சனை அவன் வாழ்க்கையில் வரதுக்கு ஒன்று தான், அவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான், ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருந்தான். எங்கே போனாலும் அவனுக்கு துதியை தவிர ஒன்றும் தெரியாது, ஜெபத்தை தவிர ஒன்றும் தெரியாது, அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தவிர அவனுக்கு ஒன்றும் தெரியாது, சிநேகிதமே கிடையாது அவனுக்கு, எல்லாமே ஆண்டவர் தான் அவனுடைய வாழ்க்கையில். முதல்ல முடிவு எல்லாமே தெய்வம் தான். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தான். 2வது வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை. என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று. இந்த முறை நான் கொல்ல மாட்டேன், பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக் கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். சரி, போது இதை வீட்டுக்கு போன பிறகு படிச்சு பாருங்க. இப்போ இன்னொரு தந்திரத்தை நான் சொல்றேன். சில நேரங்களில் சில உயர்வுகள் உங்களுக்கு கொடுக்கறத போல தெரியும், சில உயர்வுகள் உனக்கு வருகிறதை போல தெரியும். உடனே கடவுளை மறந்துடாத, கடவுளை விட்டு தூரம் போயிடாத.
உயர்வு கொடுத்தவன தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு இருக்காதே. அல்லேலூயா. அவன் உன்னை உடைத்து போடுவதற்காக தான் சில உயர்வை கொடுக்கறது போல தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சவுல் கூட பாருங்க, நான் இவனை குத்தி போட மாட்டேன், அவன் என்ன பண்ணுறேன், என் இராணுவத்தில் சேவகனாய் மாற்றிட்டு பெலிஸ்தியர்களை கொண்டு அவனை என்ன பண்ணுவேன், குத்தி போட வைப்பேன், அவனை கொலை பண்ணுவேன்றான். ரகசிய திட்டம். ஒரு பக்கம் தன் சிநேகித்தவர்கள் தனக்கு விரோதமாய் நிற்கிறார்கள், மறுபக்கம் இவன் உண்மையாக போராடுறான், ஆனால் இவனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் சதியாய் போராடி கொண்டிருக்கிறது. அங்கேயும் பிரச்சனை அவனுக்கு. மூன்றாவது 1 சாமுவேல் 19:1 வாசிங்க பார்க்கலாம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனாத்தானோடும். இந்த யோனத்தானும் தாவீதும் பாலிய சிநேகிதர்கள். இந்த யோனத்தானுக்கு தாவீது ரொம்ப பிடிக்கும். தாவீதுன்னா உயிர் அவனுக்கு. தாவீதுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்த தந்திரம், சவுளுடைய தந்திரம் என்ன கேட்டிங்கனாக்கா, யாரை தாவீது அதிகமாக சிநேகிக்கிறானோ அவனை கொண்டு என்ன பண்ணணும், இவனை கொல்லணும், தாவீதை கொல்லணும். இப்போ யோனத்தான் இடத்துல ரகசிய ஆலோசனை பண்ணுறான், அவனை கொன்று போட்டுன்றான். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் யோனத்தான் நல்ல ஒரு தேவ மனுஷன். தன் தகப்பன் சவுல் தனக்கு என்ன சொன்னாலும் சரி, அந்த காரியத்திலெல்லாம் ஒரு துரோகமும் தாவீதுக்கு எதிராக செய்ததில்லை. அதனால தான் அவனோடு கூட கர்த்தர் இருந்தாராம். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தது நான் அது 19:11 வாசிங்க பார்க்கலாம். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாக மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் ஒன்னே இந்த இடத்துல சொல்ற நல்ல கவனிங்க பார்க்கலாம். பல நெருக்கங்களை இந்த சவுல் என்கிற மனுஷன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுக்கு கொடுத்துட்டே இருக்கிறான், பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கிறான். ஆனால் எல்லா இடத்துலேருந்து அவனுக்கு என்ன பண்ணுறது, அனுகூலமான துணையை கர்த்தர் உண்டாக்கிட்டே இருக்கிறாரா. எந்த சவுல் தாவீதை கொலை பண்ணி ஆகணும்னு சொல்லி நினைச்சானோ அந்த மனுஷனுக்கு முன்னாடியே அவனை உயிர் தப்பி போக பண்ணினாரா. இன்னைக்கு கூட சொல்கிறேங்க, இந்த ஊழியத்திற்கு விரோதமாக, ஊழியத்தில் இருக்கிறவங்களே பலர் விரோதமாக எழும்பி இருப்பாங்க. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இருப்பாங்க. நமக்கு லாபமாய் தோன்றுகிறவைகள் எல்லாம் நமக்கு நஷ்டமாக மாற ஆரம்பிக்கும். எதெல்லாம் என்னோட நடக்கட்டுங்க, ஆனால் எல்லாவற்றிலேயும் எனக்கு நன்மை செய்வதற்கு என் தேவனாகி கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எந்த காரியத்தை கண்டு கலங்கிட்டு பயந்துட்டு, எந்த காரியத்தினால ஒரு நடுக்கம் பிடித்தவனைப் போல எந்த ஒரு காரியம் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த பயத்திற்கு நீங்களாக்கி ரட்சிக்க நினைக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய பார்வையிலே அவருடைய இரத்தத்தினால் தூய்மையாக்கப்பட்ட நீதிமான். இந்த நீதிமானாகிய உனக்கு ஒரு கேடும் வராது. உனக்கு கேடுண்டாக்கக்கூடிய நினைக்கக்கூடிய துன்மார்க்கரை எல்லாம் கர்த்தர் அழித்து போடுவாராம். உனக்கு கேடுண்டாக்க நினைக்கக்கூடிய துன்மார்க்கன் எல்லாம் விழுந்து போவானா. உனக்கு கேடுண்டாக்க நினைக்கிற எல்லா விதமான அச்சுறுத்தல்களும், எல்லா விதமான பொல்லாத ஆவிகளும் ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்து நடக்கிற மொர்தெகாய்க்கு கேடுண்டாக்க நினைத்து ஆமானை கர்த்தர் அந்த வலையிலே விழ வைத்ததைப் போல உனக்கு கேடுண்டாக்கணும்னு நினைக்கிற, உன்னை பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிற, உன்னை உடைத்து போட நினைக்கிற, உன்னை தரித்திரத்திற்குள்ளே கொண்டு போன நினைக்கிற, உன்னை கஷ்டப்பட வைக்கணும்னு நினைக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் உனக்கு முன்பதாக தோற்று தலை குனிந்து வெட்கமடைவார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய சமூகத்தில் அவர் நம்பி வந்து இருக்கிற தேவ பிள்ளையே, இது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை. இது மாறாது. இந்த வார்த்தை உனக்கு பொய் சொல்லாது. இந்த வார்த்தையின் படியே அல்லாமல் வேறொன்றும் அல்ல. எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.